everyone, welcome to Uday Antique. இந்த வீக் ஆன்லைன் சண்டே மார்க்கெட் 19 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ள போய் ஒண்ணா பார்க்கலாம். வெல்கம் யானை ரெண்டுமே வந்துட்டு இந்த மாதிரி நீங்க வால்ல அட்டாச் பண்ற மாதிரி பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, பின்னாடி நமக்கு ஸ்க்ரூ கூட கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு அப்படியே நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் எப்படி மாட்டிக்கலாம். இது வந்துட்டு என்ன வெங்கலம்னு பார்த்தீங்கன்னா நல்ல வார்ப்ளே பண்ண வெங்கலம். நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு டேமேஜும் கிடையாது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. ரெண்டுமே ஜோடிங்க. இந்த மாதிரி ஜோடிலாம் எப்பயாச்சும் தான் நமக்கு கிடைக்கும். நியூ பீஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. கழுவுனால தான் இவ்வளோ அழகான பீஸ் தெரியுது. ஆனால் செம்மையான ஓல்டு பீஸுங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ், வெயிட், சைஸ்லாம் வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸ், வெங்கல கிளாஸுங்க. இந்த மாதிரி வெங்கல கிளாஸ்லாம் நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பால் குடிக்கிறதா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும், நம்ம குடிச்சோம்னா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. 4 இன்ச் இருக்குது. இந்த கிளாஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச். ரெண்டுமே ஜோடி மாதிரி தாங்க இருக்குது. ஸோ அப்படி பேரா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் ஃபேவரட் மில்க் ஃபில்டர். மில்க் ஃபில்டர் இந்த வாட்டி நிறைய கிடச்சிருக்கு. எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த வாட்டி 4 பீஸ் கிடச்சிருக்குது. ரொம்ப ரேருங்க. அகைன் எப்போ கிடைக்கும் நமக்கு தெரியாது. நிறைய பேர் மில்க் ஃபில்டர் அதாவது சோல்ட் ஆனதுக்கப்புறம் வந்து கேட்குறீங்க. அப்போ சொல்லும் போது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இது எப்பயாச்சும் தான் கிடைக்குது. ஏன்னா வெங்கலத்தில் இந்த மாதிரி கிடைக்கிறதுனா ரொம்ப ரேருங்க. பிராஸில் கூட அடிக்கடி கிடச்சிரும். இந்த மாதிரி வெங்கல பீஸ் வந்துட்டு எப்பயாச்சும் தான் கிடைக்கும். நான் வெங்கல பீஸ் மட்டும் தான் காட்டுறது, பார்த்துக்கோங்க. ரொம்ப ஆன்டிக்கான பீஸ் இது தாங்க. அதாவது அந்த காலத்தில் அரண்மனையிலலாம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கீழே வந்து ஒரு சவுண்டு கேட்கும். இங்கே பாருங்கள், சவுண்டு கேட்கா. இது வந்து இப்படி பிடிச்சிக்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் சாப்பாடு வச்சுட்டு பால் சோறு அந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு சின்ன குழந்தைங்களுக்கு கூட்டுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரொம்ப ஆன்டிக் பீஸும் இந்த வாட்டி இதுதான். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் இருக்குது. ஹைட் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்குது. மினி உருளி ஹேண்டில் வச்சு மினி உருளி எப்பயாச்சும் தாங்க கிடைக்கும். நான் பெரிய உருளி காரி இருக்கிறீங்களா இதே மாதிரி, அது மாதிரி மினி, ரொம்ப மினி சைஸ். இந்த பூஜை ரூமில் வந்துட்டு இதில் சாப்பாடு பொங்கல் வச்சு சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உருளி தான் மோஸ்ட்லி பூஜை இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்குது. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.8 இன்ச் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய பாக்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிச்சனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நிறையா பாக்ஸ் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் பாருங்கள். அப்புறம் அதிலே கொஞ்சம் பெருசு பார்த்துக்கோங்க. 3 டப்பா கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து 3 இன்ச் இருக்குது. இது 4.5 இன்ச் இருக்குது. இது 5.5 இன்ச் இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டுங்க. இது வந்துட்டு கையா சட்டின்னு சொல்லுவாங்களா, அதாவது ஒயிட் ப்ரான்ஸில் பண்ண ஒரு வெங்கல அதாவது பவுல் தாங்க இது. இங்கே பாருங்கள், அந்த காலத்து லெட்டர் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜும் இல்லை. கேரளா சைடு தான் இந்த ஒயிட் ப்ரான்ஸ் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வைக்கோங்க. இங்கே பாருங்கள், சீல் வச்சு கிடைச்சிருக்கு. சீல் வச்சு மோஸ்ட்லி இருந்தாலே நம்ம கேரளா சைடில் உள்ளது மட்டும் தான் சீல் வச்சு கிடைக்கும். ரொம்ப 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 ரேரு, பார்த்துக்கோங்க. கையா வெங்கலம்னு சொல்லுவாங்க. 4.5 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நம்மளோட ஏஜ் ஆஃப் பீரியடில் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரச வாளின்னு சொல்லுவாங்களாம். அதாவது பந்திலெல்லாம் பருமாறதுக்கு இதில் ரசம் ஊற்றி இதில் இப்படி ஈஸியாக ஊற்றுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ரசவாளி தான் இதோட நேமு. என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரிலாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். கொஞ்சம் நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. பாருங்கள், நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ணியிருந்தீங்க பொங்கல் பானை இருக்குதான்ட்டு. மறுபடியும் ஒரே ஒரு சின்ன பொங்கல் பானை கிடைச்சிருக்குது. மினி சைஸ் தான். இது தான் இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க. 6 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்குது. சைஸில் கோதாரி பானை கிடைக்கிறது ரொம்ப 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 ரேரு. இல்லையே பார்த்துக்கோங்க, நீட்டாக இருக்குது. இதில் நம்ம இப்போ கூட சாப்பாடு செஞ்சு கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது நல்ல கண்டிஷனில் இருக்குது. என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பிரான்ஸ் தான். ஆனால் 6.5 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி ஆயில் சிட்டிலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஷேப்பு. இந்த மாதிரிலாம் நம்ம ஆயில் சிட்டி நம்ம அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ மிஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க. எப்பயாச்சும் தான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். 2 விளிம்பு, வெட்ட விளிம்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 2த்துலேயும் கீழே பாருங்கள், இதில் 4 ஸ்டாண்டு வச்சு இருக்குது அழகாக. எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்குது. உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த 2 பீஸ் கிடச்சிருக்கு இந்த வாட்டி. பாருங்கள், 2 செட்டாக கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு பூஜை ஸ்டாண்டை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உள்ளெல்லாம் பாருங்கள், அவ்வளோ டிசைன், அவ்வளோ நீட்டாக அழகாக கொடுத்துருக்குறாங்க. பார்த்துக்கோங்க. அடியிலையும் பார்த்துக்கோங்க. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான், அதாவது வெங்கலத்தில் தான் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் 6 இன்ச் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. பூஜைக்கு நம்ம கோயிலுக்கு கொண்டு போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நீட்டான கண்டிஷனில் இருக்குது. ஒரு டேமேஜும் கிடையாது. நல்ல இங்கே வந்து தான் பார்த்தீங்கன்னா சடை பின்னுற மாதிரி இருக்குது அந்த மாடல். பார்த்துக்கோங்க, எல்லாமே பழைய பீஸ் தாங்க. நியூ பீஸ்லாம் எதுவுமே கிடையாது. 10 இன்ச் இருக்குது. சாம்பிராணி கரண்டி, சாம்பிராணி கரண்டிலே இந்த மாதிரி நீட்டான கண்டிஷனில் எப்பயாச்சும் தான் நமக்கு கிடைக்கும். உள்ளேயும் பார்த்துக்கோங்க எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. பேக் சைட்லேயும் பார்த்துக்கோங்க, எல்லாமே நல்ல கண்டிஷனில் கிடச்சிருக்கு. 9 இன்ச் இருக்குது. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2.2 இன்ச் இருக்குது.
பிராஸில் இந்த வாட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலு, அப்புறம் ஒரு குட்டி பவுலு, அதுக்கப்புறம் அதை விட ஒரு குட்டி பவுல், இந்த 3 கிடச்சிருக்கு நமக்கு பிராஸ். இதெல்லாம் பிராஸ்ன்னு சொல்கிற மாதிரி கூட இல்லை, நல்லா கட்டியாக இருக்குது பிராஸ்லேயே. இது ரெண்டும் ஒரு பாலிஷ் பண்ணி கண்டிஷனாக இருக்கக்கூடிய ஒரு பவுலு. இது பாருங்கள் ஒரு குட்டி பவுலு. சீருன்னு சொல்லுவாங்க, வந்து சீர், அதாவது பாம்பே சைடெலாம் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதிலே வெட்டெழுத்துல போட்டிருக்கும் பாம்பேன்னு. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அந்த சைடில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைஸ் மெஷர்மெண்ட் தான் இது, பார்த்துக்கோங்க. 3 இன்ச் இருக்குது. பஞ்ச பாத்திரம், காப்பரில் பஞ்ச பாத்திரம். அதோட ஸ்பூனோட சேர்ந்து கிடச்சிருக்கு. ஸ்பூனோட கிடைக்கிறது எப்பயாவது தாங்க கிடைக்கும். நல்லா கட்டி ஸ்பூனாக இருக்குது ஸ்பூனுமே, பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பஞ்ச பாத்திரமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா பூஜையில் தண்ணி ஊற்றி வைக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா. இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக நீட்டாக இருக்குதுன்னு, ரொம்ப மினி சைஸ். அந்த காப்பர் டப்பா உள்ளேயும் பார்த்துக்கோங்க நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு காப்பரே நல்லா வெயிட்டான டப்பா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்டிக்கான டப்பாங்க. இந்த மாதிரிலாம் இப்போலாம் கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப ரேரு. காப்பர் தான் இதோட மெட்டீரியல். பாருங்கள், அதோட இது பண்ணிக்கிற மெத்தட்லேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வருஷம் ஓல்டுன்னு. இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 விளிம்பு கொடுத்து நல்லா ஒரு டிசைன் பண்ணி எடுக்கக்கூடிய சின்ன பவுலு, மினி பவுல். இது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வெங்கலம் தான். வெங்கலத்தில் இந்த மாதிரி நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரி சின்ன இதில் வெயிட்டாக கிடச்சிட்டு சூப்பராக இருக்குது. சூடத்தட்டிலே இது வெங்கல பீஸ் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. உள்ளே ஒரு மாதிரி அழுத்தமாக நல்லா கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. 2 ஸ்வான், அதாவது அன்னப்பறவை, இங்கிலீஷில் ஸ்வான்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. இங்கே பாருங்கள், இது வந்து பெரிய பீஸு. பாருங்கள் அதே மாதிரி ஒரு சின்ன பீஸு, சின்ன ஸ்வான். ரெண்டுமே என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா வெங்கலம் தான். இது ரெண்டுமே வெங்கல மரக்காங்க. இந்த மாதிரி வெங்கல மரக்கா இவ்வளோ பெருசாக கிடைக்குது, எப்பயாவது தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைடில் 2 இது பிடிக்கிறது கொடுத்துருக்காங்க. உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. இதெல்லாம் வந்துட்டு நெல் அரைக்கிறதுக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மரக்கான்னு தான் சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, தொட்டு பார்க்கறதுக்கே அவ்வளோ ஷைனிங்காக நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இது பாருங்கள், அதுலேயே வந்து குட்டி மரக்கா. உள்ளே பாருங்கள் எவ்வளோ கலரில் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பூஜை ரூமில் இதை வைக்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நெல் அளக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் அளக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்கல செம்புங்க. போனாட்டி நம்ம பிராஸில் செம்பு காமிச்சோம். இது வெங்கல செம்பு. இங்கே பாருங்கள், அந்த காலத்து வெட்டெழுத்துங்க, ரொம்ப அந்த காலத்து வெட்டெழுத்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து கையாலே பண்ணது. நம்ம வந்துட்டு நினைப்போம் இதெல்லாம் மிஷினில் பண்ணிட்டாங்க புது பீஸ் அப்படின்ட்டு. புது பீஸில் இந்த மாதிரி வெட்டெழுத்து வைக்கவே முடியாதுங்க. ஸோ டிஃபன் பாக்ஸு, அகைன் ஒரு டிஃபன் பாக்ஸ். அதாவது பிராஸில் தான், ஆனால் வெயிட் நல்லா ஜாஸ்தியாக இருக்குதுங்க. வெயிட் நல்லா இருக்கக்கூடியது, நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பூனு, அதுக்கு செட்டாக சக்கரை ஸ்பூன் நல்லா இருக்குது. பிளேட், அன்னக்கிளி பிளேட்டு, எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. நீங்கள் 1 டைம் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். நான் ஓல்டு பீஸ்னால அந்த மாதிரி காட்டியிருக்கிறேன். தாம்பலம், சின்ன மினி தாம்பலம் தான் இது. இதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஃபங்க்ஷன் டைமில் இதில் வச்சு இது பண்ண ஓப்பன் ஒர்க் தான் சுற்றி பண்ணியிருக்கிறாங்க. நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, ஒரு டேமேஜும் கிடையாது. நீங்கள் வாஷ் பண்ணி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சைடெலாம் ஒரு ஃப்ளவர் கொடுத்து நல்லா இருக்குது மெட்டீரியல். இது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். இதுவும் என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிராஸ் தான். பாருங்கள், இது வந்து பிராஸில் ஒரு கரண்டி, ஆனால் பிராஸ்னாலுமே கட்டியாக இருக்குது, நல்லா லேஸாக இல்லை, நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ இதை மிஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க. எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒன்றுங்க, அதனால தான் லாஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இங்கே பாருங்கள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்க்ரூ வச்சு நீங்கள் இது வரைக்கும் நான் என் லைஃப்லேயே நான் பார்த்ததே கிடையாது ஸ்க்ரூ வச்சு ஸ்பூன் இருக்குன்னு. பாருங்கள், இது வந்து என்ன மெட்டீரியல்னா வெங்கலம் தான். வெங்கலத்துக்கு மேலே ஈயம் பூசிருக்கிறாங்க யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் ஹீட் படும்போது ஒன்றும் ஆகாதுங்கிறதுக்காண்டி ஈயம் ஃபுல்லாக சுற்றி பூசிருக்கிறாங்க அந்த காலத்துலேயே. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஸ்க்ரூ இப்படி மாட்டணும். இந்த மாதிரிலாம் நான் சத்தியமாக பார்த்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்னா இதுதான். இங்கே பாருங்கள், ஸ்க்ரூ மாட்டிக்கிட்டு நம்ம பெருசாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூவை கழட்டிட்டு நம்ம சின்ன ஸ்பூனாகவும் வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் கரண்டி. ஸ்பூனை கழட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கரண்டின்னு நல்லா இருக்குதுல்ல. இப்போ நம்ம கழட்டி வேண்டாம்னா நம்ம இதை கழட்டிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சின்ன இதாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். வித்தியாசமாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அந்த எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம காட்டக்கூடிய ஆன்டிக் திங்ஸ். இதை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வேணா மேலே ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.